بسم الله الرحمن الرحيم ألف لام நபியுடைய மனைவிமார் நீங்க கேட்டீங்களா அப்ப அந்நிய ஆண்களை அவங்க பாப்பாங்களே அவங்களும் பார்க்க மாட்டாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்கன்னா திரைய போடணும்னா முகமது நபியுடைய மனைவி உள்ள இருந்து பேசுறதா இருந்தா வெளியில சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். முன்னாடி திரை அமைத்து தான் பேச வேண்டும் என்று முகமது நபியுடைய மனைவிக்கு மாத்திரம் மனைவிமார்களுக்கு மாத்திரம் தான் குர்ஆன் இந்த சட்டம். முஸ்லிம் பெண்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க முகத்தை மூடிக்கிட்டு போறாங்க. இந்த முகத்தை மூடிக்கிட்டு போறத இஸ்லாம் வன்மையாக தடுக்குது. பாவம் இது. இது செய்யறது குற்றம். மற்ற குற்றங்களுக்கு எப்படி தண்டனை உண்டோ அதே மாதிரி முகம் மூடினால் கண்டிப்பாக தண்டனை உண்டு. செய்யக்கூடாது. முகம் மூடுவது ஹராம். இஸ்லாமிய மார்க்கம் ஹராம்டா என்ன தடையின்றார். உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க இருங்க. ஆரம்ப காலத்துல நீங்க அலங்கரிச்சுக்கு வெளியிறங்கின மாதிரி வெளியிறங்காதீங்க. அப்ப ஜாகிலிய காலத்துல என்ன பெண்கள் முகத்தை திறந்துக்கிட்டு வெளியே போனாங்க. இப்ப மூடி உள்ள இருக்க சொல்றான்ல. அப்ப இத சொன்னா இந்த எஸ்எல்டிக்காரன் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த வசனத்துல முகத்தை மூடிக்கிட்டு உள்ளுக்கு இருக்க சொல்லி சொல்றது உண்மைதான். ஆனால் இது நபியுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் வந்தது, மற்ற பெண்களுக்கு இல்லையா. நபியுடைய மனைவிக்கு தானே முகத்தை மூடுறது. ஏண்டா இதே சூரத்துல ஹஸாப்ல பின்னுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த பெண்கள்கிட்ட நீங்க ஏதாவது கேட்கறதாக இருந்தால் நீங்க திரைக்கு பின்னால இருந்து கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அது நபியுடைய மனைவிமார்களுக்கு மட்டும், மத்தாக்களுக்கு இல்லையா. இந்த வசனத்தை இப்படி வழங்குறாங்க. இந்த வசனத்தை வச்சு இமாம்கள் என்ன வழக்கம் சொல்றாங்க தெரியுமா? நபியுடைய மனைவிக்கே இந்த சட்டம் என்றால் எல்லாருக்கும் தான். நபியுடைய மனைவியை கூப்பிட்டு அப்படி சொன்னா எல்லாருக்கும் தான். சரி, அப்ப இவ்வளவு நபியுடைய மனைவிக்கு என்று சொன்னா மத்தாக்கள் ஜாஹிலியத்து காலத்தில் அலங்கரிச்சு வெளியே போன மாதிரி வெளியே போகலாமா? தொடர்ந்து அந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுது? தொழுகையை நிலைநாட்டுங்கன்னு சொல்றான். அப்ப அது நபியுடைய மனைவிக்கு மட்டுமா? மத்தாக்கள் சொல்ல தேவையில்லையா? ஜக்காத்தை கொடுங்கிறான். அப்ப நபியுடைய மனைவிமார் மட்டும்தான் ஜக்காத்து கொடுக்கணுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பாடுங்க. அது நபியுடைய மனைவிமார் மட்டும்தான் செய்யணுமா? என்ன சொல்றீங்க நீங்க? அல்லாஹ் அழகா குர்ஆன்ல நபியுடைய மனைவிமார்களே அப்படி என்று சொல்லி கூப்பிட்டு, நீங்க மத்த பெண்கள் மாதிரி இல்லம்மா, நீங்க இன்னும் பேணுதலா இருக்கணும்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நபியுடைய மனைவிமார்களுக்கும் களங்கம் பெறக்கூடாதுன்னு சொன்னா மத்த பிள்ளைகள் செய்யலாம் அர்த்தமா? நான் கேட்கிறேன், பசு புல் தின்னும் அப்படின்னா வக்கீல் திங்காதுன்னு அர்த்தமா? நோன்பு காலங்களில் நீங்கள் நோன்பு பிடித்தால் ஊத்த பேச்சு பேச வேணாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நோன்பு இல்லாத காலத்துல திட்டலாமா, பேசலாமா, நல்லா வலிசல் காய்க்கலாமா? என்ன விளங்குறேன், என்ன விளங்குறேன்? நோம்பு காலத்துல புறம்பேடாடா அப்ப நோம்பு முடியட்டும் பேச்சு வாங்குறேன் அர்த்தமா? இந்த நோம்பு காலத்துல இன்னும் கொஞ்சம் கவனமா இரு என்ற அர்த்தம். நபியுடைய மனைமாருக்கு இதை சொல்றால் மத்தாக்கள் அந்த நபியுடைய மனைமாருக்கே இந்த சட்டம் நாம எப்படி எல்லாம் நம்மளை கேள்வி கேட்பான்னு நீங்கள் தான் அர்த்தம். அதுக்கு அந்த வசனத்தின் தொடரே அழகா சொல்லுது. என்ன? தொழுகையை நிலைநாட்டுங்கிறான்ல. அப்ப மத்தாக்கள் தொழுகையை நிலைநாட்டுற இல்லையா? ஜக்காத்தை கொடுங்கிறான்ல. அப்ப மத்தாக்கள் ஜக்காத்து கொடுக்கறது இல்லையா? ஜாஹிலியத்து காலத்தை போல வெளியே வரணும்ங்கிறான். மத்த பெண்கள் வெளியில வந்துடலாமா? அப்ப இந்த எஸ்எல்டிக்காரன் இதை வச்சு நபிக்கு மட்டும்தான் அப்படி என்று சொல்றது ஒரு அபத்தமான ஒரு விஷயம். பெண்கள் முகத்தை மூடுறது அனுமதி தெளிவா ஹதீஸ் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு ஹஜ்ல பெண்கள் முகத்தை மூட வேண்டாம்னு சொன்னாங்க. ஹஜ்ல பெண்கள் முகத்தை மூட வேண்டாம்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஹஜ்ஜுடைய அல்லாத காலங்களில் முகத்தை மூடிக்கிறலாம், பிரச்சனை இல்லை. ஆண்களுக்கு சொன்னாங்க, ஹஜ்ல நீங்க சிறுவால் போடாதீங்க, ஃபேண்ட் போடாதீங்க, ஹஜ்ல நீங்க தொப்பி போடாதீங்க அப்படின்னாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹஜ்ஜுடைய எல்லா காலத்தை போட்டுக்கலாம். அப்ப பெண்கள் முகத்தை ரசூலுல்லாஹ் காலத்துல மூடி இருக்கிறாங்க. ஹஜ்ஜுடைய நேரத்துல மட்டும் மூடாதுன்னு சொன்னாங்க. மத்த நேரத்தை மூடுவோம் விருப்பம்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இவர் என்ன பண்றாரு? முகத்தை மூடுறது ஹராம் ஃபத்வா. ஒரு ஆள் இலங்கையில இருந்து பேசுறாரு, பெண்களை நீங்கள் முகத்தை மூடினால் நிரந்தர நரகத்துக்கு போயிருவீங்க. இப்படி மார்க்கத்தை மாத்தி சிரிச்சு சின்னாபலமாக்கிட்டு இருக்கிறிய. என்ன காரணம்? என்ன அடிப்படை? என்ன? எவனோ ஒருத்தவன் பொம்பளை கூட்டத்துல முகத்தை மூடிட்டு போய் நுழைஞ்சிட்டானா. ஏதோ ஒருத்தவன்
பொம்பளை கூட்டத்துல முகத்தை மூடிக்கிட்டு போய் நுழைஞ்சிட்டானா. ஒரு சில ஊர்கள்ல முகத்தை நாங்க காட்ட மாட்டோம்னு சொல்லி ஓட்டு போடக்கூடிய இடத்துல பெண்கள் சொல்றாங்களாம். இது தப்புங்க. தப்புனா அவங்க செய்யறது தப்புன்னு சொல்லுங்க. அதுக்காக முகத்தை மூடுறது ஹராம்னு சொல்லலாமா? நபி மொழியில அனுமதி இருக்கும்போது